வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல ஜெனியோட அப்பா செலியனை பார்க்க போறப்ப மாலினியுமே அங்க இருந்த விஷயத்த பத்தி ஜெனிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. செலியனுக்கு என்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது, செலியனுக்கு நானும் வேணும் உங்க பொண்ணும் வேணும்னு அந்த பொண்ணு சொல்றாமா அப்படின்னு சொல்லி கோவமா திட்டுறாரு. அவன் எல்லாம் இந்த குடும்பத்துக்கே வேணாமா அப்படின்னு சொல்றாரு. ஜெனி அழுதுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. இதுக்கிடையில பாக்கியா செலியனோட பிரச்சனையை எப்படியாவது முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. மாலினிய ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க. ஜெனியோட அப்பா செலினை பார்த்து மீட் பண்ணி பேசுற இடத்துக்கு நீ எதுக்கு தேவையில்லாம போன அப்படின்னு மாலினிட்ட கேட்குறாங்க. அவன் லைஃப்ல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. பழகிட்டு அவன் என்னை விட்டுட்டு போனா என்னால பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க மாலினி. செலியன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா அவனை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு மாலினி சொல்றாங்க. ஜெனி குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு பாக்கியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு மாலினி சொல்றாங்க. ஒரு குடும்பத்தை கெடுத்தாவது நீ வாழணும்னு நினைக்கிற, நீ எல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு திட்டுறாங்க பாக்கியா. செலியனும் ஜெனியும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன்னால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவங்களுக்கு மரியாதையை ஒதுங்கி போயிரு அப்படின்னு மிரட்டுறாங்க. பாக்கியா இப்போ ஜெனியை பார்த்து பேசுறதுக்காக ஜெனியோட வீட்டுக்கு போறாங்க. ஜெனியோட அப்பாட்ட நேத்து நடந்த விஷயத்துல செலியன் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா ஜெனியோட அப்பா எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாரு. இங்க வந்து டிராமாலாம் போடாதீங்க அப்படின்னு திட்டுறாரு. இங்க இருந்து வெளியில போங்கன்னு என்ன சொல்ல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 2 மினிட்ஸ் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறாரு ஜெனியோட அப்பா. அவரோட மருமக ஜெனிட்ட நான் 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ள போறாங்க பாக்கியா. பாக்கியாவை பார்த்த உடனே ஜெனி ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாலினி நம்ம வீட்டுக்கு வரும்போதே எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாக்கியா. மாலினி விஷயத்த நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கலம்மா, செலியன்ட்ட சொல்லி இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நேரா வந்து நான் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சேன், நீ தப்பா மட்டும் நினைச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாலினியை போய் நேரா மீட் பண்ணி பேசின விஷயத்த பத்தியுமே சொல்றாங்க பாக்கியா. அன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செலியன் அந்த பொண்ணை மீட் பண்ணவே இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்றது தான் அந்த பொண்ணோட நோக்கம், அதை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன், நீ நிதானமா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. இதுக்கிடையில இப்போ கோபியை தேடி பேங்க்ல இருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. ஈஸ்வரி இப்போ அவங்க வராங்க. கோபியை தேடி எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கிரெடிட் கார்டு கட்டவே இல்லை, 7-8 மாசம் ஆயிடுச்சு, கேட்டதுக்கு தவணை மேல தவணை கேட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க வந்தவங்க. இதுக்கிடையில இப்போ ராதிகாவுமே அங்க வந்துடுறாங்க. ராதிகாவுக்கு விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீ உள்ள போ ராதிகா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. கோபி ஏதோ பணம் கட்டணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு ராதிகா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் ஏதோ புதுசா கிரெடிட் கார்டு கொடுக்க வந்ததால அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், 7-8 மாசமா அவர் கிரெடிட் கார்டு பில்லு கட்டவே இல்லை அப்படின்னு வந்த பேங்க் ஸ்டாஃப்லாம் சொல்றாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேன்றாரு, பணத்தை கட்டவும் மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் கோபி பத்தின உண்மை ராதிகாவுக்கு தெரிய வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.